ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை பாத்திரம்லாம் நல்லா பளபளன்னு மின்னணுன்னு நம்ம கடையில் போயிட்டு ரொம்ப விலை கொடுத்து நம்ம லிக்விட் பவுடர்லாம் நம்ம வாங்கி பாத்திரம் தேய்க்க ஆரம்பிப்போம். ஸோ அந்தமாரி இனி செய்ய வேண்டாம். நம்ம வீட்லேயே 2 பவுடர் மிக்ஸ் பண்ணி தேய்க்க போகிறோம். நம்ம பூஜை பாத்திரம்லாம் இனிமேல் பளிச்சு தான். நம்ம பாட்டி காலத்துலேயே பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரத்துக்குலாம் புளியை நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் எங்கள் பாட்டி சாம்பலை போட்டு கூட பளிச்சுன்னு தேய்ச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம சபீனா பவுடர் போட்டு கூட தேய்ச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி அஷ்டலட்சுமி விளக்கெலாம் நம்ம ஏற்றுறதுனால புளியை அப்ளை பண்ணி ஊற வச்சோன்னா அப்படியே ஒட்டின்றது. என்னதான் நம்ம டிஷ்வாஷர் பவுடர் போட்டு அதில் தேய்ச்சாலும் அந்த ஒட்டின புளி அதுலேருந்து வரதே கிடையாது. ஸோ இனி புளி நமக்கு தேவையே கிடையாது பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த வெள்ளி அம்மனோட முகம் வந்து எப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள். இதில் ஜஸ்ட்டு அந்த 2 பவுடர் நான் கலக்கி வச்சுருக்கேன். கையாலே தேய்க்கிறேன் பாருங்கள், எப்படி கறி வந்துருக்கு பாருங்கள் கையில். இதெல்லாம் தேய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. அதேட்ட பித்தளை பாத்திரத்தையும் இதே பவுடர் போட்டு தேய்ச்சி தண்ணியில் இப்படி அலசி எடுத்திங்கன்னா பளிச்சு தான். அதேட்ட எந்த ஸ்டீல் பாத்திரமும் அடி பிடிச்சி என்ன பண்ணாலும் போகவே போகாது, கருப்பாக இருக்கும். அதுக்கும் இதே பவுடர் தான். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளி பிளேட் பின்னாடி விரலாலே தேய்க்கிறேன், எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதையாட்டு இதுமாரி செம்பு, அதையும் நம்ம இதே பவுடர் போட்டு தேய்ச்சா பளிச்சு தான். எப்பயுமே திரி விளக்குக்கு போடுறச்சே ரெட்டை திரி தான் போடணும். அதை கையால் நல்லா திரிச்சிட்டு இதுமாரி விளக்கில் நம்ம போட்டு ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒத்த திரியே நம்ம அதை மடக்கி ஏற்றக்கூடாது. ஸோ எப்பயுமே நான் வந்து விளக்கில் வந்து கொஞ்சம் நெய்யை விட்டு தான் ஏற்றுவேன். கொஞ்சம் நெய்யை விட்டு அது கூட வந்து எண்ணெயை விட்டு ஏற்றியாச்சு. ஸோ இப்போது இந்த பூஜை பாத்திரத்தெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். பித்தளை, வெள்ளி, செம்பு எல்லா பூஜை பாத்திரமே நமக்கு இந்த பவுடர் போட்டு தேய்க்கச்ச பளிச்சுன்னு ஆகிடும். தண்ணியில் இந்தமாரி போட்டு நல்லா அலசிட்டு நம்ம தொடச்செல்லாம் வைக்க வேண்டாம். அப்படியே வச்சாலும் கருத்தே போகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் கலந்து வச்ச பவுடரை ஒரு பிளேட்டில் போட்டுருக்கேன். நான் பிளேட்டில் போட்டுருக்கிறது ஒரு வெள்ளி தட்டு தான். அதையும் இந்த பவுடர் வச்சு தான் நான் தேய்ச்சேன். இது பாருங்கள், கங்கை சொம்பு. இது வந்து எவ்வளோ கருத்து இருக்குது பாருங்கள். பல வருஷமாக நம்மளோட பூஜா மண்டபத்தில் இது அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த பவுடரை போட்டு நல்லா இந்தமாரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணும். ஏன்னா பல வருஷமாக தேய்க்காமல் இருக்கு இல்லையா, அதனால தான். அதுவும் பாருங்கள் எவ்வளோ நிமிஷத்துலேயே பளிச்சுன்னு இருக்குது. இந்த மேலே இருக்கிற க்ளோஸ் பண்ண அந்த மூடி மட்டும் நமக்கு அந்த துரு பிடிச்சதுனால அது வந்து அப்படியே தான் இருக்கும். மார்னிங் சமைச்சது பாக்கி இருக்கும் இல்லையா, அதை சூடு பண்ணுறதுக்கு இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அந்த பாத்திரத்தில் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன். இதை வச்சதே மறந்து போயிட்டேன் அடுப்பில்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வற்றி போய் அப்படியே கருப்பாக எடுத்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி இல்லை குக்கிங் சோடா அப்புறம் வினிகர்லாம் போட்டு கொதிக்க வச்சு பார்த்தேன், ஒரு பிரயோஜனமே இல்லை. கடைசியாக இந்த பவுடரை நான் இதில் போட்டுவிட்டு நல்லா தேய்ச்சேன் பாருங்கள், பளிச்சுன்னு ஆகிடுது. ரொம்ப கருப்பாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த செகண்ட் ஒரு பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் கொஞ்சம் லைட்டாக இந்தமாரி தூவிட்டு நல்லா இந்த பிளாக் ஸ்க்ரப்பரால் தேய்ச்சி விட்டிங்கன்னா அடிக்கடி நம்ம இந்த குக்கரை எடுத்து நம்ம சாதம்லாம் வைக்கிறச்சு நமக்கு பருப்புலாம் வைக்க வைப்போம் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இருக்கிற கருப்பும் நமக்கு இதுலேருந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ பளிச்சுன்னு எடுத்து இந்த குக்கரை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு நான் யோசிச்சுருந்தேன். இந்த பவுடர்னால் நான் தேய்ச்சி நல்லா பளிச்சுன்னு ஆக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டீல் பாத்திரம் அதேட்ட செம்பு அதை ரெண்டுத்தையும் பளிச்சுன்னு தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு எனி டிஷ்வாஷ் பவுடர் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சபீனா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சோப் பவுடர்லாம் வேண்டாம். இதை வந்து இப்போ 3 ஸ்பூன் வந்து நான் இந்த பிளேட்டில் போட்டுருக்கேன். இது கூட முக்கியமானது, நீங்கள் ஒரே ஒரு பவுடர் மட்டும் தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பளிச்சு தான். இப்போது நம்ம இந்த விளக்கில் இருக்கிற இந்த சந்தனம், குங்குமம், அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த டிஷ்யூ பேப்பரால் தொடச்சி எடுத்து ரெடி பண்ணிடலாம் இந்த பாத்திரம்லாம் இப்போ நம்ம தேய்க்கிறதுக்கு. ஸோ நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்தமாரி பூஜை பாத்திரம் தேய்ச்சாலே நம்ம பூஜை பாத்திரம் பளிச்சுன்னு தான் இருக்கும், ரொம்ப நாள் வைக்காமல். இது கூட வந்து செகண்ட் இந்த பவுடரை வந்து நான் ஒரு 1.25 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இந்த பவுடர் நான் என்னென்னு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போ நம்ம 2 பவுட்ரு போட்டிருக்கோம் இல்லையா அந்த பிளேட்டில், அதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஒரு டப்பாவில் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பவுடரை நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளி முகம் அம்மனோட முகத்தை வந்து ஃபஸ்ட்டு நான் தேய்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கொடுத்த வெள்ளி முகம் இது. இதை நான் தேய்க்காமல் அப்படியே வச்சுருந்தாலும் தேய்ச்சாலும் கொஞ்சம் கருத்து தான் போடுது. ஸோ இதுக்கு நான் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அம்மன் முகமாக இருக்கிறதுனால நான் கை விரலாலே இந்த பவுடரை போட்டு நல்லா இப்போ தேய்ச்சிட்ருக்கேன். கை விரலில் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக வந்திருக்குன்னு. ஏன்னா தேய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஸோ எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அவ்வளோ போகிறோம். இதுக்கு நம்ம ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அம்மனோட முகமாக இருக்கிறதுனால. ஸோ நல்லா தேய்ச்சிட்டு இந்த அளவுக்கு பளிச்சுனாலதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. ஸோ இதை தண்ணியில் நல்லா அலசிட்டு நான் அப்படியே இதை எடுத்து வச்சிட போகிறேன். டிஷ்வாஷ் பவுடரோட இன்னொரு பவுடரை மிக்ஸ் பண்ண இல்லையா, அது இதுதான் லெமன் சால்ட், சிட்ரிக் ஆசிட் போட்டு பாருங்கள். இதில் தான் நான் 1.25 ஸ்பூன் நான் போட்டுட்டேன். ஓகே, இப்போது இதே பவுடர் எடுத்து பித்தளை பாத்திரத்தெலாம் பாருங்கள் கை விரலால் ஜஸ்ட்டு இப்படி அழுத்தி தேய்ச்சாலே போகிறோம், நமக்கு அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும்.
ரொம்ப நமக்கு கருப்பாக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்தமாரி பிளாக் ஸ்க்ரப்பர் இல்லைன்னா நம்ம இது அந்த பச்சையில் ஸ்க்ரப்பர் இருக்குது அதை வச்சு நம்ம நல்லா தேய்க்கலாம். லைட்டாக இந்தமாரி ரப் பண்ணி கொடுத்தாலே போகிறோம். நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு ஈஸியாக வந்துடும். எப்பயுமே பூஜை பாத்திரம் தேய்க்கிறச்சே இதுக்குன்னு தனியாக நான் ஒரு ஸ்க்ரப்பரும் இந்த பிளாக் ஸ்க்ரப்பரும் தனியாக வச்சுப்பேன். ஸோ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண ஸ்க்ரப்பரெல்லாம் நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தமாரி நல்லா நம்ம அழுத்தி தேய்க்கிறச்சே நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியாக நமக்கு வெளில வந்துடும். வாரம் இதேமாரி தேய்ச்சோன்னா இவ்வளோ கூட கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பயுமே விளக்கெல்லாம் ஒரே விளக்கே 10 நாள் நம்ம ஏற்றாமல் ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை மஸ்ட்டு நம்ம விளக்க மாற்றிடணும். ஒரு 4 நாளுக்குள்ளேயே விளக்கு கொஞ்சம் கருப்பாக போயிடுத்துன்னா நம்ம வந்து வேறு விளக்கு மாற்றுறது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து வெறும் தண்ணியில் அப்படியே நான் அலசி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். சாமிக்கு கற்பூரம் ஏற்றுற அந்த தட்டு, அதுக்கப்புறம் வெள்ளி முகம் எல்லாத்தையும் தண்ணியில் அலசி வச்சாச்சு. இந்த பிளேட்டையும் அதே பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். பவுடரும் நமக்கு ரொம்ப செலவாகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இந்தமாரி முக்கி எடுக்கிறச்சு. ஸோ நமக்கு வந்து வெள்ளி, பித்தளை, செம்பு ஸோ எல்லாமே பளிச்சு தான். ஈவன் நம்ம ஸ்டீல் குக்கர் கூட தேய்ச்சி பார்த்துட்டோம், அதுவும் நமக்கு நல்லா பளிச்சுன்னு எடுத்தேன். ஸோ இந்தமாரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வேறு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்தையும் நான் இந்தமாரி அலசி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட போகிறேன். பூஜை பாத்திரத்தெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா அலசினதுக்கு அப்புறமா நம்ம இதை துடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே துடைக்காமல் வச்சாலும் கருத்தே போகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுடரை வச்சு நீங்கள் பூஜை பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிங்கன்னா உங்கள் நேரமும் பணமும் கண்டிப்பாக மிச்சமாகும். நீ யூடியூப்பில் போய் சர்ச் பண்ண மாட்டோம் எந்த பவுடரில் லிக்விட் வாங்கலாம் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு. அதாட்டம் இந்த வெள்ளி பிளேட் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நல்லா தான் இருக்குது, பேக்கில் அப்படியே கருப்பாக இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம ஈஸியாக இந்த பவுடரை போட்டு பாருங்கள், விரலாலே அப்படி தேய்ச்சி காமிக்கிறேன். அந்த இடம்லாம் அப்படியே பளிச்சுன்னு ஆடுது வர பாருங்கள். ஸோ இது நம்ம வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நகை கடையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரப்பர் எடுத்து இப்படி நல்லா தேய்ச்சிட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ அடிக்கடி நம்ம இந்தமாரி தேய்ச்சிட்டே வரைச்சே அந்த ஸ்டாண்டு மாரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் கருப்பாக இருக்குது, அதெல்லாமும் நமக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த சைடில் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுதுன்னு. 100 செம்பில் இருக்கிற இந்த கங்கை சொம்பையும் நான் அந்த பவுடர் எடுத்து தேய்ச்சேன், பளிச்சுன்னு எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.